ஜேசன் சஞ்சயனுடைய முதல் படம் எஸ்கேன்னு சொல்லி வராரு அப்படின்னும் போது எல்லாருமே அந்த ப்ரொமோவை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, ஒரு ஹீரோ தான் படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, இவரு டைரக்டர் மெட்டீரியல் கிடையாது, ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு. அது வந்துட்டு மக்களாக பார்த்து அவரை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்ச அந்த முடிவை வந்துட்டு யார் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு 2 பேர் உட்காந்து முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா. சஞ்சயா இருக்கலாம், அவங்க அம்மாவாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், உட்காந்து இப்போ நான் எனக்கு இதெல்லாம் தெரியுது சினிமாவில், நான் டைரக்டர் ஆகட்டா ஆக்டர் ஆகட்டான்னு சொல்லி யோசிக்கும் போது இன்னைக்கு தேதியில் விஜயனுடைய மகனாக ஒருத்தர் நடிகராக வந்துட்டாருன்னு வைங்களேன். அதேதான், அது லாஜிக்காக என்னன்னா சேம் ஃபீல்டு தான். இதுக்கு இன்னொரு உதாரணமாக என்ன சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு மனோஜ் பாரதிராஜா அண்ட் பாரதிராஜா சார்னுடைய படைப்பு. அவர் வந்துட்டு தமிழ் சினிமாவை தாண்டி அவர் வந்துட்டு மேக்ஸிமம் அவர் எவ்வளோ பேரை வந்து அறிமுகப்படுத்திருக்காருன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரானதே அவர் கணக்கு எடுத்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போதும் கூட வந்துட்டு பையன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்களேன், இளைய தளபதியாக அந்த விஜய் வந்துட்டு தளபதியாக மாறினாருன்னா அப்போ ஒரிஜினல் இளைய தளபதி அந்த போஸ்ட் யாருக்கு? துப்பாக்கியை தான் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தாரு, இளைய தளபதி எதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்கல. நல்லா கவனிக்கணும், அவர் இளைய தளபதி இன்னும் வேகண்டாக தான் இருக்குது. விஜய் அவர்களுக்கு வந்துட்டு விஜய்க்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னா கூட அதை நான் தான் செஞ்சு கொடுத்தங்கிற பெருமையும் ஒரு சந்தோஷமும் அவருக்கு என்றைக்குமே உண்டு. அதை அவர் வெளியில் காட்டிக்கிட்டாரு. என்னால் தான் என் புள்ள வளர்ந்தாங்கிற அந்த ஒரு சந்தோஷம் அவருக்கு என்றைக்குமே உண்டு. அவர் முதல் ரகம், விஜய் 2வது ரகம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். விஜய் ஜெகா நம்ம கூட இன்னைக்கு அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். எப்படிண்ணா இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு அண்ணா. இப்போ அதாவது எஸ்கே ஆக்டிங்கில் நம்ம ஜேசன் சஞ்சய் வந்து படம் எடுத்துகிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? அப்டேட் விட்டுருந்தாங்க பயங்கரமாக. பார்த்தேன். பார்த்தீங்களா? ஸோ எஸ்கே அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் லைட்டில் ஷாக் ஆகிடுச்சுன்னா எஸ்கேன்னு போடுறாங்க. சந்தீப் கிஷன் அப்படின்னு டைட்டில் ரிவீல் ஆகுது. ஸோ அவரோட 31வது படம். ஆனால் இது எப்படி போர்ட்ரேட், இந்த படத்தோட பொசிஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா ஜேசன் சஞ்சய் 01 அப்படின்னா படத்தோட ப்ரொமோஷனே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போஸ்டர்லாம் விட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கும்? அதனாலும் சொல்லலைனாலும் தெலுங்குல வந்துட்டு அவர் தான் எஸ்கே. ஏன்னா அந்த இடத்துல யாரும் எஸ்கேலாம் யாரும் கிடையாது. ஸோ சந்தீப் கிஷன் தான் தெலுங்குனுடைய எஸ்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மேட்டர் என்ன அப்படின்னா, எப்போ நம்ம ஒரிஜினல் எஸ்கே சிவகார்த்திகேயன் வந்துட்டு தெலுங்கு மார்க்கெட்டை பயங்கரமாக பிடிக்கிறாரோ அப்போ தான் இந்த எஸ்கேக்கு வந்துட்டு பஞ்சாயத்து வருமே தவிர்த்து அது வரைக்கும் பெரிய பஞ்சாயத்தில் இல்லைன்னு வைங்களேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஒன்று கனெக்ட் ஆகுதுங்க. இவர் தான் எஸ்கேன்னும் போது ராயன் படத்தில் கூட ஒரு தம்பியா தனுஷ் கொண்டு வந்தாருன்னும் போது இந்த ஒரிஜினல் எஸ்கேவை வெளியில் மேக்ஸிமம் கொண்டு வந்தது தனுஷ் தான்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படின்னும் போது அந்த எஸ்கேவையும் இவர் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஜேசன் சஞ்சயனுடைய முதல் படம் எஸ்கேன்னு சொல்லி வராரு அப்படின்னும் போது எல்லாருமே அந்த ப்ரொமோவை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, ஒரு ஹீரோ தான் படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, இவரு டைரக்டர் மெட்டீரியல் கிடையாது, ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு. அது வந்துட்டு மக்களாக பார்த்து அவரை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்ச அந்த முடிவை வந்துட்டு யார் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு 2 பேர் உட்காந்து முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா. சஞ்சயா இருக்கலாம், அவங்க அம்மாவாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், உட்காந்து இப்போ நான் எனக்கு இதெல்லாம் தெரியுது சினிமாவில், நான் டைரக்டர் ஆகட்டா ஆக்டர் ஆகட்டான்னு சொல்லி யோசிக்கும் போது இன்னைக்கு தேதியில் விஜயனுடைய மகனாக ஒருத்தர் நடிகராக வந்துட்டாருன்னு வைங்களேன், கம்பேர் பண்ணி சாவடிச்சிருவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் சச்சினுடைய பையன் தான். அந்த பையன் நல்லா விளையாடுறான் நல்லா விளையாடலங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. சச்சினுக்கு பிள்ளையா பிறந்ததை தாண்டி வேறு சாபம் ஒன்றுமே கிடையாது அந்த பிள்ளைக்கு. ஏன்னா அந்த பையன் நல்லாவே விளையாடுறான் அப்படின்னா கூட சச்சின் மாதிரி இல்லைங்கிற எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷன் அந்த பையனை நோண்டி அதுவும் சேம் ஃபீல்டு. அதேதான், அது லாஜிக்காக என்னன்னா சேம் ஃபீல்டு தான். இதுக்கு இன்னொரு உதாரணமாக என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு மனோஜ் பாரதிராஜா அண்ட் பாரதிராஜா சார்னுடைய படைப்பு. அவர் வந்துட்டு தமிழ் சினிமாவை தாண்டி அவர் வந்துட்டு மேக்ஸிமம் அவர் எவ்வளோ பேரை வந்து அறிமுகப்படுத்திருக்காருன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரானதே அவர் கணக்கு எடுத்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போதும் கூட வந்துட்டு பையன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்துட்டு பெரிய ஹீரோ ஆனீங்களா, டைரக்டர் ஆனீங்களா? இந்த கம்பேரிசன் இருக்கு இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் அந்த கம்பேரிசன் வச்சு உங்களை சாவடிச்சிருவாங்க. இந்த எந்த விதமான கம்பேரிசனுக்குள்ளேயும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு ஜேசன் சஞ்சய். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் படத்தை எடுத்துடுறேன், படத்தை நான் நல்லா எடுத்து ஒரு படம் 2 படம் எடுக்கும்போதே அதுக்குள்ளேயே மக்கள் சொல்லுவாங்க நீங்கள் சூப்பராக இருக்கீங்க வந்து நடிங்க அப்படின்னு. ஏங்க சுந்தர்சியவே ஹீரோ ஆகின சமூகம் தானேங்க இது. சுந்தர்சி வந்துட்டு ஒரு சூப்பரான டேரக்டர், திடீர்னு சார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தலைநகரம்னு ஹீரோவாக்கி இன்றைக்கி வந்துட்டு கேங்கர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஏன் ஒரு ஹீரோ ஆகணும்? அவர் யாராவது கேள்வி கேட்டோமா நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு? அப்போது இங்கே எல்லாருக்குமே குறிப்பாக எல்லா இயக்குனருக்குமே ஒரு வாய்ப்பு தரப்படுது, நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்போ ஜேசன் சஞ்சய்க்கும் அப்படி ஒரு வாய்ப்பு வரும். என்னங்க நீங்கள் உங்கள் இது வந்துட்டு ரத்தத்துலேயே இருக்குது, நீங்கள் ஹீரோ மெட்டீரியல் படம்லாம் டைரக்ட் பண்ணி நல்லா இருக்கு, நீங்கள் வாங்க. லோகேஷை கூப்பிடலையா? நம்ம லோகேஷே நடிக்கணும், அவரே 10 படம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதுவே இல்லைன்னு சொல்லி மாற்றி பேசுகிறாரு. ஆக மொத்தம் ஒரு 10 படமோ ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு வைங்களேன். லோகேஷ் கனகராஜே நடிக்கலாம் அப்படின்னும் போது சஞ்சயை நடிக்கக்கூடாது. ஆனால் சஞ்சயை நடித்தா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிச்சே சாவடிச்சிருவாங்க. எப்படி? அவங்களே நடின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்களே அடிச்சே சாவடிச்சிருவாங்க. அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் படம் எடுக்கிறேன்,
படத்தை டைரக்ட் பண்ணுறேன். வர 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 ஒரு 2 படம் 3 படத்துக்கு அப்புறம் வந்துட்டு மக்களே சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நாள் நடிக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுவார், அப்புறம் ஒரு படத்துக்குள்ள வருவார், அப்புறம் ஹீரோவாக மாறுவார், அப்புறம் ஒரு டைமில் மேபி இளைய தளபதினு டேக் போட்டு கூட ஜேசன் சஞ்சய் நடிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படியே நீங்க சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி விஷுவலாக அப்படியே பண்ணி பார்க்கலாம் நானே. இல்லை கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பாருங்களேன், இளைய தளபதியாக இருந்த விஜய் வந்துட்டு தளபதியாக மாறினாருன்னா அப்போ ஒரிஜினல் இளைய தளபதி அந்த போஸ்ட் யாருக்கு? துப்பாக்கியை தான் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தாரு, இளைய தளபதியை தூக்கி சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்கல. நல்லா கவனிக்கணும், அவன் இளைய தளபதி இன்னும் வேகண்டாக தான் இருக்கு. அப்போ அந்த டைட்டிலே வந்துட்டு ஒரு பையன் வந்து ஜேசன் சஞ்சய் ஒரு 3-4 வருஷத்துல வந்து ஹீரோவா வரதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. கூட ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான், அவர் பக்கா ஹீரோ மெட்டீரியல் தான், நமக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது. ஆனால் ஒரு பிரில்லியண்டான மூவ் என்ன அப்படின்னா, ஹீரோவா வந்தோம்னா கம்பேரிசன் வரும். ஃபர்ஸ்ட் நான் படத்தை எடுக்கிறேன், நான் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அந்த சமூகத்துக்கு. சூப்பரான விஷயம். ஏன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி, இந்த சமூகத்துக்கு நான் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அப்போ ஏன்னா ஒரு இயக்குனர்னா அறிவாளி தான். ஏன்னா எப்பேற்பட்ட முட்டாள் நடிகன் ஆயிடலாம், ஒரு முட்டாள் படம் எடுக்கவே முடியாது, ஒரு முட்டாள் இயக்குனர் இருக்கவே முடியாது. அதில் சாத்தியமே, அது வந்து வெற்றி படமாக இருக்கலாம், தோல்வி படமாக இருக்கலாம். ஆனால் ஒரு அறிவாளியால் மட்டும்தான் படம் இயக்க முடியும். ஆனால் எப்பேற்பட்ட முட்டாளாலே நடிச்சிட முடியும். அப்படின்னும் போது இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்குது? நீ அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணணும் தானே நினைக்கிறேன். நான் ஒரு ஹிட்டு கொடுக்குறேன் பாரு, நான் ஃபஸ்ட்டு ஒரு படத்தை எடுக்கிறேன், ஒரு ஹிட்டு கொடுக்குறேன், ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கேல்குலேஷன் தான் ஜேசன் சஞ்சய். இது அதை பிரில்லியண்ட்டாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட இந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பொசிஷன், அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது ஜேசன் சஞ்சய் ஒன்றுன்னு தான் போடுறாங்க. இப்போ சந்தீப் கிஷனுக்கு 31வது படம். அப்படி இருக்கிறப்ப அதை கூட பெருசாக பிராண்ட் பண்ணி காமிக்காமல் இப்படி இந்த விஷயத்த காமிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏன்னா காரணம் என்னங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிராண்டு, அது அவங்க அப்பாவோட பிராண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. கேஜி படம் மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி பயங்கர பில்டப் செம்மையாக கொடுத்துட்டீங்க டக்குன்னு. இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இப்போ இளைய தளபதியாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இந்த மாதிரி டேக்லேருந்து அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு வைங்களேன், அந்த பிராண்டு தான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும். இளையராஜான்ற ஒரு ஞானி, அந்த மனுஷனை தாண்டி இசையை நீங்கள் கொண்டுட்டு வரவே முடியாது. அவர் வீட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னும் போது அந்த பிராண்டை தாண்டி வளர்ந்தாகணும் அப்படின்னும் போது இவனுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஸோ அது ஒரு லெகசிங்க, அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்பேரிசன் வந்து தான் தீரும். அந்த ஒரு பிராண்டிங்கை தாண்டவே முடியாது. இப்போ அவர் ஏன் வந்து நீங்கள் லிட்டில் மாஸ்டர்லாம் சொல்கிறோம், மாஸ்டர்னா இளையராஜானா, லிட்டில் மாஸ்டர்னா வந்துட்டு இவனுங்கிற மாதிரியான ஒரு நிலை தானே, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த கம்பேரிசன் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது சந்தீப் கிஷனோட 31 இருக்கட்டும் 50 இருக்கட்டும், JSJ 1ங்கிறது தான் எங்கள் மேட்ரு. ஏன்னா அந்த பிராண்டு பின்னாடி அவங்க அப்பா விஜய்ங்கிற அந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிராண்ட்லேருந்து இவர் வர்றதுனால இவருக்கு அங்கீகாரம் அதிகமாக தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதை நெப்போட்டிசம் கேட்டகரிலாம் கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா அந்த பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைங்க நடிக்கக்கூடாதா, அந்த பிள்ளை சினிமாக்கே வரக்கூடாதா, வந்து தான் ஆகணும், அவங்க ஏதாவது ஒரு பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த பிராண்டிங்கை வேலை செய்யும். அதை தாண்டி இவர் இந்த படத்தில் என்ன திறமையை காட்டுறாருங்கிறது தான் இவருடைய வருங்காலத்தை தீர்மானிக்கும். ஓகேவா. அண்டு லைக்காவுக்கு இந்த படம் கை கொடுக்குமா அப்படின்ற ஒரு, ஏன்னா லைக்கா வந்து வரிசையாக எல்லாமே அவங்க ப்ரொடக்ஷன் அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலை ரீசெண்ட் டைமில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும். இல்லை, இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச லைக்காவினுடைய தலையீடு இல்லை லைக்காவுடைய இன்டர்ஃபியரன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, பேனராக மேபி லைக்காவை பயன்படுத்திக்கலாம், பட் ப்ரொடக்ஷனாக லைக்காவினுடைய தலையீடு முழுசாக இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஏன்னா இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு யங் பாய், ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஜேசன் சஞ்சய்னு ஒரு பையன் வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறான். படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு ஒரு தைரியம் ஒன்று இருக்குது, இந்த படத்தை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா JSJன்னு ஒரு பேனர் வந்துட்டு கூடவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பேனர் ஒன்று இருக்குது, JSJ மூவி மேக்கர்ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஒரு பேனர் இருக்குது. அந்த பேனர் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது, அது நிச்சயமாக ஜேசன் சஞ்சயனுடைய பேர், அவருடைய பேனர் தான் அப்படின்னு. அவர் அவங்க தாத்தா பேரில் பேனர் ஆரம்பிக்கல, அவங்க அப்பா பேரில் பேனர் ஆரம்பிக்கல, அவங்க அம்மா பேரில் பேனர் ஆரம்பிக்கல, அவர் பேரில் ஒரு பேனர் ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு லைக்காவுடைய பேனர் நாம் பயன்படுத்திக்கலாம், ஆனால் ப்ரொடக்ஷன் வேல்யூவா. இப்போ ஜேசன் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இல்லாத காசுலாம் இல்லை. அதிகபட்சம் இந்த படத்தினுடைய பட்ஜெட் என்னவா இருக்கும் போது, ஒரு 5 கோடி இருக்குமா, இல்லை ஒரு 10 கோடி இருக்குமா, அதாவது ஒரு 15 கோடி இருக்குமா, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போது இதை ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் நம்ம எடுத்துருவோம். இந்த படத்தை வந்துட்டு அந்த 15 கோடியோ வாட் எவர் இட் இஸ் நம்ம போட்டு எடுத்துருவோம். ஒன்று லைக்காக ஃபண்ட் பண்ணிட்டோம், இல்லை ஃபண்டே பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம கிட்ட இருக்கிற காசை கொண்டு வந்தோம், இல்லை வாட் எவர் இட் இஸ் அவர் கேட்டாருன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் யார் வேணாலும் காசு கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாருடைய ஒரு விஷயத்துலையாவது இந்த படத்தை பண்ணிடுவோம், பண்ணிட்டு ரிலீஸுக்கும் ப்ரொமோஷனுக்கும் லைக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா என்ன தான் ஜேசன் சஞ்சய்னு சொல்லி கொண்டுட்டு வந்து ஒரு படத்தை கொடுத்தா கூட, அதில் விஜய்ங்கிற பிராண்ட் இருந்தால் கூட, ஒரு தயாரிப்பு நிறுவனமாக லைக்கா மாதிரியான ஒரு பிராண்ட் உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய கேன்வாஸ் பெருசாகும். படம் வந்துட்டு உலக நாடுகளில் ரிலீஸ் ஆகும், படம் வந்துட்டு வேறு எல்லா இடங்கள்லையும் போய் சேரும். ஸோ அப்படின்னும் போது லைக்காவுடைய தயாரிப்பு, லைக்காவுடைய இன்வால்வ்மெண்ட் இருந்தால் கூட பணம் அதனுடைய நிலை, இப்போ சஞ்சய்க்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், அந்த கிரியேட்டிவிட்டிக்கு வந்துட்டு சார் எனக்கு வந்துட்டு இந்த சீனுக்கு வந்துட்டு இவ்வளோலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய லைக்காவுடைய நிதி நெருக்கடியில் வந்துட்டு இதெல்லாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு யாராவது சொல்லலாம். நம்ம அப்படி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கணும், நம்ம சுதந்திரத்தை எடுத்துப்போம், நம்ம அந்த லிபர்ட்டியை நம்மளே கிரியேட் பண்ணி, நம்மகிட்ட இல்லாத பணமா நாம் இது எல்லாத்தையும் பண்ணி சார் இதான் இதனுடைய பட்ஜெட், நான் இந்த படத்தை நான் பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு அந்த ஒரு கணக்கு வழக்கு, அந்த ஒரு வரவு செலவில் தான் இந்த படத்தினுடைய மூவ் நடந்துகிட்டு இருக்கு. அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான மூவ் தான்.
ஓகே. அண்ட் விஜய் சார் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா வந்து பயங்கரமான ஹெல்ப்பில் வந்து அவர் விஜய் சாருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கேப்டன் விஜயகாந்தை வந்து சிந்துர பாண்டியன் படத்தில் வந்து நடிக்க வச்சுதான் இருக்கட்டும் கெஸ்ட் ரோலில். ஸோ இந்த மாதிரி விஜய் சார் அவருடைய பையனுக்கு இப்போ வரைக்குமே எதுவும் பண்ணலையே. ஸோ ஒரு வெளியே கூட ஒரு வேர்ட்ஸாக கூட எதுவும் சொல்லலை, ஒரு ட்வீட்டர் இந்த மாதிரி எதுவும் போடலை, வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமும், ஏன்னா அது பண்ணாமல் இருக்கிறது நல்லதா இல்லை பண்ண நல்லதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, இது ஒரு நல்ல அழகான கேள்விங்க. எப்போவுமே அப்பாக்கள் அப்படின்னா 2 விதமான அப்பாக்கள் இருப்பாங்க. ஒன்று, தான் பையனுடைய வளர்ச்சியில் தான் பங்கெடுத்து அந்த வளர்ச்சியில் நான் தான் பங்கெடுத்தேன்னு காட்டிக்கிற ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்னன்னா, தன்னுடைய பையனுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி காட்டிக்காத ரகம். மூணாவதாக ஒரு ரகத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா டோட்டலாக இன்வால்வ் ஆகாத ரகம். அந்த ரகத்தை விட்டுரும். இந்த 2 ரகத்தை மட்டும் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் விஜய்க்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு செஞ்சு கொடுத்தாருலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. விஜயனுடைய அப்பா எஸ்ஏசி அவர்களுக்கு வந்துட்டு விஜய்க்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னா கூட அதை நான் தான் செஞ்சு கொடுத்தேங்கிற பெருமையும் ஒரு சந்தோஷமும் அவருக்கு என்றைக்குமே உண்டு. அதை அவர் வெளியில் காட்டிக்கிட்டாரு. என்னால் தான் என் புள்ள வளர்ந்தாங்கிற அந்த ஒரு சந்தோஷம் அவருக்கு என்றைக்குமே உண்டு. அவர் முதல் ரக அப்பா. விஜய் 2வது ரக அப்பா. நிச்சயமாக பின்னாடியிலேருந்து எல்லா சப்போர்ட்டும் நடக்கும், எல்லா விதமான ஹெல்ப்பும் நடக்கும். நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லி மாறு தட்டிக்கிற மாதிரியான ஒரு அப்பா விஜய் கிடையாது. வெளியே காட்டிக்கவே மாட்டேன். நீ சந்தோஷம், நான் உனக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன், நீ என்ன வேணாலும் போய் ஹெல்ப் பண்ணிக்கோ, இதெல்லாம் உன்னோட முயற்சியில் நீயே பண்ண அந்த ஒரு நிலை தான். நான் அந்த அங்கீகாரத்துக்குள்ளேயோ இல்லை நான் தான் இதை பண்ணேன்னு காட்டிக்க நான் விரும்பலங்கிறதுல விஜய் தெளிவாக இருப்பார். ஏன்னா அதுதான் விஜயனுடைய பியூட்டி. இதுதான் விஜய்க்கும் விஜயனுடைய அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசம். 2மே அப்பாக்கெல்லாம் சரிதான். எந்த அப்பாவோ எந்த பேட்டர்னில் இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் விஜயனுடைய அப்பா அந்த விஜயனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, நான் என்ன வேணாலும் செய்வேன், வெளில காட்டிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு அவர் செய்கிற தர்மங்கள் நிறைய இப்போ லைக் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த சேரிட்டி ஒர்க்ஸ் எல்லாமே வெளியில் பெருசாக தெரியுது இல்லைன்னு சொல்லும்போது பிள்ளைங்க செய்கிறத சொல்லி காட்ட வாய்ப்பே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? வெளியிலேருந்து பார்க்கும்போது மீடியாலேருந்து பார்க்கும்போது ஹெல்ப்பே பண்ணாத மாதிரி தெரிஞ்சா கூட நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? இல்லைண்ணே, நமக்கே யாருன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது சொல்லுங்க. ஓகே, இல்ல அது இன்றைய தேதி அப்படி இருக்கலாங்க, நாளை வருங்காலம் என்ன வரும்னு நமக்கு தெரியாது இல்லை. ஸோ அப்படின்னும் போது வந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்தில் ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும். நீங்க பசங்க வரைக்கும் போறீங்க, நம்ம நண்பர்களே ஒன்று கேட்குறாங்க, நம்ம ஸ்ட்ரென்த்தில் அதை பண்ண முடியும்னா நம்ம பண்ணி கொடுக்கணும்ல. கண்டிப்பா. நண்பனுக்கே பண்ணும்போது பிள்ளைக்கு பண்ண மாட்டாங்களா? டெஃபினட்டா. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் விஜயவே நீங்கள் ஒரு நண்பனாக பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சிறந்த நண்பர். அவர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 நண்பர்கள் தான் அந்த வட்டத்தை அவர் இன்னமும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு திருப்பி விஜய் அவரோட வீட்டுக்கு கேட்டு பாரதி ராஜா அவருடைய மகன் வந்துட்டு மறைந்த ஒரு இடத்துக்கு அவரும் சஞ்சயும் உள்ளே போகிறாங்க. போய் அந்த வீட்டை போய் பார்த்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு வரும்போது சஞ்சயை வெளியிலே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஒரு அழகாக எவ்வளோ கேரிங்காக திருப்பி சஞ்சய் உள்ளே கூப்பிட்டு போனார் பார்த்தீங்களா? ரொம்ப அந்த வீடியோ பார்க்க ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு. நண்பனையே இப்படி பார்த்துக்கும் போது பிள்ளைய பார்த்துக்க மாட்டாங்களா? அப்பா அப்படின்ற கேட்டகரியில் வந்துட்டு எல்லா அப்பாக்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று ஹெல்ப் பண்ணிட்டு வெளியில் காட்டிப்பாங்க, இன்னொன்று ஹெல்ப் பண்ணிட்டு காட்டாமல் இருப்பாங்க. விஜய் காட்டலை, அதனால் நம்ம ஒரு யாருமே ஹெல்ப் பண்ணல. நடுவில் கூட நிறைய செய்திகள் வரும். அஜித் தான் உள்ளே போது தலையிட்டார், அஜித் தான் சுரேஷ் சந்திராவுக்கு தலையிட்டார். அவர் பேசியிருக்கலாம், என்னோட நண்பனுடைய மகனுங்கிற ஆத்மார்த்தமான ஒரு நிலையில் வந்துட்டு நிச்சயமாக கால் பண்ணி பேசியிருக்கலாம், அதுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கலாம், அதனால எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் அவங்க எல்லாருமே விஜய் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் செய்யாமலாம் இங்கே எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. அஜித்தும் செஞ்சுருக்கலாம், ஆனால் நிச்சயமாக விஜய் அப்படி அப்பாங்கிற நிலையில் வந்துட்டு நிறைய உதவிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது நடக்காமல் இருப்பதற்கான சாத்தியமே இல்லை. சூப்பர்ண்ணே. ஸோ படம் வந்தோடனே பார்த்துடலாம். எப்படி? நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான படமாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல படம். அது பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு பையனை நீங்கள் குறை சொல்ல முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்குல்ல. சில படங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ ரெட்ரோவே எடுத்துக்கோங்க. ரெட்ரோ படம் நம்ம பார்த்தோம், கங்குவாவை அடி நடித்தோம். ரெட்ரோ வந்துட்டு அடிக்கவும் முடியல, அடிக்காமல் இருக்கவும் முடியலங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்ல. ஓகே, நல்லா இருக்குது, ஆனால் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. நிச்சயமாக மினிமமாக சஞ்சயனுடைய முதல் படம் அந்த கேட்டகரியிலேயாவது வருமே தவிர்த்து இதை தாண்டி எக்ஸ்ட்ரானதே அமைஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான நிலையில் வந்துட்டு ஒரு மட்டமான படமாக சொல்கிற மாதிரி அந்த படம் வர வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாண்ணே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய பொறுப்புமே உருவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 24 வயசு பையன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அபிஷன் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து பட்டையை கலப்பினாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஒருத்தர் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கும்போது ஸோ இவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இல்லை நம்மளுமே பார்த்து தான் பண்ணணும், இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நினைப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 24 வயசில் இவர் பண்ணதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி என் தலைவனை சிம்புவை பாருங்கள்,
மன்மதனில் வந்துட்டு அவர் தான் டேரக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. வல்லவன் 22 வயசு, அதுலேயும் அவர் தான் டேரக்டர். வல்லவனாவது அஃபீஷியலாக ஒரு டேரக்டர். மன்மதன்லாம் இன்னமும் அவர் தான் படம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இன்னும் சின்ன வயசுலேருந்து எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவர் எடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இவரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எஸ்டிஆர் மாதிரி சின்னதுலேருந்தே சினிமாவை பார்த்து வளர்ந்தவர் தான், சினிமாவை போய் படிச்சுட்டு வந்தவர் தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த மாதிரி ஸ்டார் கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ப்ளஸ்ஸுங்க, பெருசாக பயம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகள்லையும் வந்துட்டு அவங்க யார் விழுந்தாலும் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு காப்பாற்றிடுவாங்க. இல்லை யாருமே காப்பாற்றலைன்னா கூட தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். அது நல்லது கூட. ஏன்னா அவங்களுடைய ஒரு வளர்ப்பு, அந்த ஒரு லெகசி அப்படி. அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த விதமான பயம் இருக்க வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாம் பயப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. பயந்தா கீழே வந்துடுவாங்க. கண்டிப்பாக புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்புவோம். படம் வந்தோடனே பார்த்து சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.